ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸில் நம்ம நிறைய ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி லூஃபி பண்ண அண்ட் லூஃபி மூலியமாக நடந்த ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம லூஃபி எத்தனையோ தடவை ஷாக்காக வச்சிருக்காரு. அந்த வகையில் இந்த வீடியோவில் அவர் பண்ண மேஜர் ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம லூஃபியோட ஜேர்னியை பார்த்தோம்னா, ஒரு சின்ன வில்லேஜிலேருந்து வந்த ஒரு எதுக்குமே கவலைப்படாத ஒரு பையன் தான் நம்ம லூஃபி. இப்போ அவன் இந்த வேர்ல்டுடைய மோஸ்ட் வாண்டட் பைரட்டாக இருக்கான். ஏன்னா ஒரு சில டைம்லலாம் அவர் அன்பிரடிக்டபிளாக இருப்பார். அவர் ஒரு செலஸ்டியல் டிராகனை பஞ்ச் பண்ணுவார் அண்ட் எம்பரர் சேலஞ்ச் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கூட ஒரு வாரியை டிக்ளேர் பண்ணுவார். இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்டே பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட அன்பிரடிக்டபிள் மூமெண்ட்ஸ் அவருடைய கேரக்டரை மாற்றாமல் இந்த வேர்ல்டையே ஷேக் பண்ணுது. அதனால தான் லூஃபி எம்பரராக இருக்காரு. ஏன் நம்ம ஹோலி நைட்ஸே நம்ம ஸ்ட்ரா ஹேட்டை பார்த்து பயந்துருப்பாங்க. ரீசெண்டாக இல்பாஃபில் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய க்ரோத் இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அவருடைய ஷாக்கிங் மூமெண்ட்ஸை பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு ஷாக்கிங் மூமெண்ட் அப்படின்றது ஃபூஷா வில்லேஜில் தான் நடந்திருக்கும். அது வந்து ஒரு குளோபலாக இல்லைனாலும் அது என்ன மூமெண்ட்னா, லூஃபி ஷாங்க்ஸ் கிட்ட நான் பைரட் கிங் ஆவேன் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருப்பான். இதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. அந்த வகையில் நம்ம ஷாங்க்ஸ் லூஃபி கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதுனால அவருடைய ஸ்ட்ரா ஹேட்டை லூஃபி கிட்ட கொடுத்துருப்பாரு. அங்கே தான் லூஃபியை கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுறாரு. அண்ட் இவரோட ட்ரீம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இவரோட ட்ரீமை பார்த்து எல்லாரும் சிரிச்சிருந்தாலும் இப்போ எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க. பிகாஸ் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷாங்க்ஸ்க்கு ஈக்குவலாக லெவல்ல இருக்காரு. யோங்கோ பொசிஷன்ல சொல்றேன், ஃபுல் பவர்ல யார் ஜெயிப்பா அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியாது. பட் என்ன இருந்தாலும் அவரோட ட்ரீமை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகி இருக்காங்க. ஸோ லூஃபியோட ட்ரீமே ஒரு ஷாக்கிங்கான ட்ரீம் தான். ஸோ இதுக்கடுத்து நம்ம லூஃபி அர்லாங் பைரட்ஸை டிஃபீட் பண்ணி நாமியோட வில்லேஜை லிபரேட் பண்ணியிருப்பான். ஸோ ஈஸ்ட் ப்ளூ ஆர்க்ல நம்ம லூஃபியோட மெயின் பேட்டில் அப்படின்றது அர்லாங் கூட தான். அது வந்து ஒரு பர்சனல் விக்டரி மட்டும் இல்லை நம்ம லூஃபிக்கு. பிகாஸ் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த விக்டரி. அப்படிதான் ஃபிஷ்மேன் ஆன அர்லாங் கோகோயாஷி வில்லேஜை டேக் ஓவர் பண்ணியிருப்பான். அண்ட் அந்த வில்லேஜை ப்ரூட்டல் வேலியும் ரூல் பண்ணியிருப்பான். ஸோ லூஃபி அர்லாங்கை மட்டும் டிஃபீட் பண்ணாமல் அர்லாங் பார்க்கே டிஃபீட் பண்ணியிருப்பான். அந்த ஒரு டிஃபீட் ஒரு ரூக்கி பைரட் ஒரு பவர்ஃபுல் ஃபிஷ்மேனை டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுச்சு. அது ஒரு மெசேஜும் கொடுத்துச்சு, லூஃபி அட்வென்ச்சர் பண்ணல, பீப்புள்ஸை ஃப்ரீ பண்ணுறான் அப்படின்னு. அதே போல் இந்த ஒரு ஆர்க்கில் இன்னொரு ஷாக்கிங் மூமெண்ட்டும் நடந்திருக்கும். நாமி ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் லூஃபி நாமி கிட்ட போகிறப்ப நாமி லூஃபியை ரொம்ப திட்டி லாஸ்ட்டில் லூஃபி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ லூஃபி ஷாங்க்ஸ் கொடுத்த அந்த ஸ்ட்ரா ஹேட்டை யார்கிட்டே தராதவர் நம்ம நாமி கிட்ட கொடுத்து அர்லாங் கூட ஃபைட் பண்ண போவார். அது கொஞ்சம் கூஸ் பம்ஸாக இருக்கும். அண்ட் எனக்கு அந்த சீன் தான் ஒன் பீஸை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனும் கொடுத்துச்சு. தென் நெக்ஸ்ட் அலபஸ்தா சாகால வார்லாடான குரோக்கடைலை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதுவும் இல்லாமல் லோகே டைப் டெவில் ஃப்ரூட் யூஸரான நம்ம குரோக்கடைல நம்ம லூஃபி டிஃபீட் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அண்ட் மெயினாக இப்போ நம்ம என்னிஸ் லாபி சாகால பார்த்தோம்னா ஒரு மெயின் மொமெண்ட் இருக்கு. அந்த ஒரு இடத்துல ராபினை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. அந்த டைமில் லூஃபி அங்கே நின்று சோஜ் கிங் கிட்ட இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுடைய ஃப்ளாகை ஃபயர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம லூஃபி. உண்மையிலே அந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பார் அப்படின்றது நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பிகாஸ் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஃப்ளாகை எரிக்கிறது அப்படின்றது ஒரு வாரை டிக்ளேர் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம லூஃபி அங்கே ராபினை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மட்டும் போகாமல் அந்த ஃப்ளாகை ஃபயர் பண்ணி ராபினை யாராவது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்தீங்கன்னா நான் இந்த வேர்ல்டு கூட ஒரு வாரை டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாருங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு வாரை கூட நான் டிக்ளேர் பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் தான் அது. உண்மையிலேயே ரொம்ப கூஸ் பம்ஸாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு அந்த மொமெண்ட்டில் எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இன்னொரு மெயின் மொமெண்ட் இருக்கு. நம்ம லூஃபி செலஸ்டியல் டிராகனை பஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கூட ஒரு வார் டிக்ளேர் பண்ணது அப்படின்றது வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கட்டும். பட் இப்போ ஒரு செலஸ்டியல் டிராகன்ஸே பஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால லூஃபி மேலே கிரைம் ரேட் அதிகமாகி இருக்கும். இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கிரைம். ஸோ இந்த ஒரு ஆக்ட் இந்த என்டையர் வேர்ல்டே ஷாக்காக வச்சிருக்கோம். அண்ட் அவர் பஞ்ச் பண்ணது நமக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது ஷாக்கிங் கூட சொல்ல முடியாது. அது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த செலஸ்டியல் டிராகனுடைய நேம் செயின்ட் சார்லஸ். அவர் ஹச்சானை ஷூட் பண்ணியிருப்பாரு. அது நம்ம லூஃபிக்கு ரொம்ப கோபமாக்கி இருக்கும். அப்போ லூஃபி செயின்ட் சார்லஸை அவருடைய ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு இடத்துல லூஃபி கிட்ட இருந்து ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு ஷாக்கிங்கான அண்ட் சாட்டிஸ்ஃபைங்கான மூமெண்ட்டை பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லூஃபி ஹெசிடேட்டே பண்ணியிருக்க மாட்டாரு. அண்ட் அதே போல் இந்த ஒரு இடத்துல இருந்து நமக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருக்கும், லூஃபி காட்ஸுக்கெல்லாம் பயப்பட மாட்டான் அப்படின்னு. அண்ட் இவர் பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ஜோரோ அந்த செலஸ்டியல் டிராகன் கூட ஃபைட் பண்ண போவார். பட் அந்த ஒரு இடத்துல பானி வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. இப்படியே ஒன்று இதுக்கடுத்து நம்ம லூஃபி இம்பல் டவுனுக்குள்ளே என்டர் ஆகியிருப்பார் ஏசை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த
இந்த இம்பல் டவுனுக்குள்ளே போனது ஏன் ரொம்ப ஷாக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்பல் டவுனை பிரேக் பண்ணி உயிரோட வெளியே வந்த ஒரு பைரட்னா அது நம்ம லூஃபி மட்டும்தான். அண்ட் ஜஸ்ட் அவர் உள்ள மட்டும் போகல, அங்கே இருக்கிற காட்ஸ் கூட ஃபைட்டும் பண்ணார் அவர். மெயினாக மெஜலான் ஒரு ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர், அந்த ஒரு டைமில் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கூட ஒரு ஹார்ட் ஃபைட்க்கு அப்புறமா இம்பல் டவுனுக்குள்ளே இருந்து வெளியே அலைவாக வந்தது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க வச்சாரு. இப்போ ஏஸை மெரைன் ஃபோர்டுக்கு கூட்டிகிட்டு போனதுனால அவருடைய நெக்ஸ்ட் மூவ் மெரைன் ஃபோர்டு தான். ஏஸுடைய எக்ஸிகியூஷன் ஒரு வாராவே நடந்தது. அண்ட் மெரைன் ஃபோர்டில் லூஃபியோட அரைவல் ஒரு சாவஸான என்ட்ரியாக இருந்தது. பிகாஸ் அட்மிரல்ஸ், வார்லார்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட்ஸ் அந்த ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த ஒரு இடத்துல ஒரு ரூக்கி பைரட்டாக இருக்கிற நம்ம லூஃபி ஸ்கைல இருந்து ட்ராப் ஆகியிருப்பாரு, அதுவும் அவருடைய பிரதரை சேவ் பண்ணுறதுக்காக. அண்ட் அவர் அங்கே ஜஸ்ட் ட்ரை பண்ண மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் சக்சீட் ஆகிட்டார் அதில். அண்ட் ஈவன் நம்ம ஒயிட் பீட் கிட்ட இருந்து ரெஸ்பெக்டும் ஏர்ன் பண்ணாரு. அண்ட் அந்த பேட்டில் ஃபீல்டே டாமினேட் பண்ணார் அவருடைய பிரதருக்காக. அதே போல் அந்த ஒரு இடத்துல கான்கரர் ஹாக்கி அன்லாக் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி இருப்பாங்க. அண்ட் அட்மிரல்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த ஒரு இடத்துல இருந்து அவனை ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசிஷனை எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேட்டில் ஃபீல்டில் கான்கரர் ஹாக்கி அன்லாக் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ட் அந்த பேட்டில் ஃபீல்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர்ஸுமே அந்த கேரக்டரை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. என்னதான் லூஃபியால கான்கரர் ஹாக்கி அன்லாக் பண்ணியிருந்தாலும் அவர் ஏஸோடைய ட்ராஜிக் டெத்தை அவர் கண்ணு முன்னாடி பார்த்தாரு. அதே போல் அந்த பேட்டில் ஃபீல்டில் லெஜண்டுடைய டெத்லாம் பார்த்தாங்க. அண்ட் ஏஸோடைய ட்ராஜிக் டெத்தை பார்த்து நம்ம லூஃபி எமோஷனலாக அழுதுருப்பான். அந்த இடத்துல அவருடைய ஸ்பிரிட் பிரேக் ஆகியிருக்கும். தென் இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா மறுபடியும் லூஃபி அவருடைய பைரட் கிங் ஜர்னிக்காக மறுபடியும் இந்த ஒரு இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. ரிட்டன் ஆகி ஆக்ஸ்பெல்ல 16 டைம்ஸ் ரிங் பண்ணியிருப்பாரு. அதில் 8 டைம்ஸ் ஏஸ்க்கான குட் பை ஆகவும் அண்ட் அனதர் 8 டைம்ஸ் நியூ பிகினிங்காக ரிங் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த வேர்ல்டுக்கு அவருடைய ஜர்னி இன்னும் முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் இந்த ஒரு இடத்துல கொடுக்குறாரு. அதே போல் அவருடைய ஸ்பிளிட்டான கிரீவுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் சப்போர்ட்டுக்கு எல்லா ஸ்ட்ராஹட்ஸும் ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல லூஃபியோட பவர் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. தென் ஃபிஷ்மேன் ஐலாண்டில் ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிக்மாம் கிட்ட இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டை என்னோட டெரிட்டரியா மாற்றிப்பா அப்படின்னு டிக்ளேர் பண்ணது தான். உண்மையிலே அதை பண்ணுவார் அப்படின்னு நான் அந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. தென் இப்போ ட்ரெஸ்ஸோஸாக்க போவாங்க. அந்த ஒரு இடத்துல இன்னொரு வார்லார்டான நம்ம டோஃப்ளமிங்கோவை டிஃபீட் பண்ணுவார். அண்ட் டோஃப்ளமிங்கோவை இன்னொரு வார்லார்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவர் தான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸோஸாக்கு ஒரு கிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அண்டர் வேர்ல்டுக்கு ஒரு புரோக்கராகவும் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு கேரக்டருக்கும் செலஸ்டியல் டிராகனுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லூஃபி அங்கே டோஃப்ளமிங்கோவை டிஃபீட் மட்டும் பண்ணல, அவர் அந்த சிஸ்டமே டெஸ்ட்ராய் பண்ணாரு. ஸோ லூஃபியோட ஃபைனல் பஞ்ச் டோஃப்ளமிங்கோவுடைய த்ரெட்ஸ் எல்லாமே கிழிச்சு இந்த வேர்ல்டே சேஞ்ச் பண்ண வச்சுது. அண்ட் இந்த ஒரு இடத்துல லூஃபி டோஃப்ளமிங்கோ டிஃபீட் பண்ணதுனால நான் இதுக்கு மேலே ஒரு ரூக்கி கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை இந்த வேர்ல்டுக்கு சென்ட் பண்ணாரு. அண்ட் ட்ரெஸ்ஸோஸாக்கு அது ஒரு புது விடியலாகவும் இருந்தது. அதே போல இந்த ஒரு ஃபைட்டில் அவர் கியர் 4 அன்லாக் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு ஃபார்ம் பார்க்க கொஞ்சம் கிரேசியாக இருந்தது அண்ட் நல்லாவும் இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கடுத்து பிக்மாம் டெரிட்டரிக்குள்ளே போய் அப்புறம் மறுபடியும் அலைவா வெளியே வந்திருப்பாரு. ஸோ ஒரு பைரட் யோங்கோட டெரிட்டரிக்குள்ளே போய் அலைவா வர்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த ஹோல் கேக் ஐலாண்ட் அப்படின்றது சாஞ்சியை ரெஸ்கியூ பண்ணுற ஒரு மிஷன் மட்டும் கிடையாது. இது லூஃபியோட இன்சேன் ஆம்பிஷனுக்கான ஒரு சிம்பிளாகவும் இருந்தது. அண்ட் அவருடைய பைரட் கிரூ மெம்பருக்காக எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் கூட ஃபைட் பண்ணி வெளியே வருவார் அப்படின்ற மாதிரியும் அவர் காமிச்சிருப்பாரு. அண்ட் இங்கே பிக்மாம் மட்டும்தான் ஸ்ட்ராங்குன்னு கிடையாது, ஏகப்பட்ட கவண்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. அதுலேயும் கட்டக்கூரி. அவர் கூட நடந்த ஃபைட்டில் நான் சொல்லவே தேவையில்லை. அண்ட் அந்த ஒரு டெரிட்டரிக்குள்ளேயே பிக்மாம் கிட்ட நான் உன்னை டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிக்ளரும் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் தான் லூஃபி த 5th எம்பரர் அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில் கொடுத்துச்சு. எனிவே பிக்மாமோட டெரிட்டரிக்குள்ளே என்டர் ஆகி எப்படியோ ஒன்று எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமா லூஃபி வானோ லேண்டுக்கு போயிருப்பான். அந்த ஒரு இடத்துல அவர் கைடோவை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வானோ ஆர்க் தான் இந்த ஒன் பீஸையே சேஞ்ச் பண்ணுச்சு. நம்ம லூஃபி அங்கே கைடோ அப்போஸ் மட்டும் பண்ணல, அவர் டிஃபீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கம்பேக் கொடுத்து அவருடைய டிவில் ஃப்ரூட் அவைக்கன் பண்ணியிருப்பாரு. அண்ட் கியர் 5 அச்சீவ் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு ஃபார்மை பார்த்து தான் நம்ம கோரசைஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. அண்ட் இந்த ஒரு இடத்துல லூஃபி கியர் 5 அவைக்கன் பண்ணது மட்டும் ஷாக்கிங்காக இல்லாமல் அவருடைய ஒரிஜினல் டிவில் ஃப்ரூட் நேமையும் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இந்த ஒரு ஒன் பீஸ் ஸ்டோரியிலேயே. இந்த ஒரு நிக்கா கேரக்டரை பார்த்து தான் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டே பயப்படுறாங்க. அதுலேயும் லூஃபியோட ஸ்மைலிங்கையும் காட் லைக் போஸையும் பார்த்துட்டு ரொம்ப பயந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சரான நம்ம கைடோவையும் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. இதனாலேயே இந்த வேர்ல்டுடைய பவர் பேலன்ஸ் ஷேட்டர் ஆக ஆரம்பிக்குது. லூஃபி ஒரு யோங்கோ அஃபிஷியலாக உருவாகிறாரு. அண்ட் வானோட லிபரேஷனுக்கு அப்புறமா இந்த வேர்ல்டுக்கு ஒரு மெசேஜும் சென்ட் ஆச்சு. ஓல்டு எம்பரர்ஸோட எரா இதோட எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ லூஃபியோட பொசிஷன் பார்த்து நம்ம ஷாங்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. மெயினாக இந்த லூஃபியோட பவுண்டி, இந்த வானோக்கு அப்புறமா லூஃபியோட பவுண்டி 3 பில்லியனாக மாறி இருக்கும். இது கைடோ டிஃபீட் பண்ணிட்டா லூஃபி அப்படின்ற நியூஸ்க்கு அப்புறமா வந்து இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ். ஸோ இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அங்கே லூஃபியோட நியூ ஃபார்மை ஹைட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வாண்டட் போஸ்டரில் சொல்கிறேன்,
பட் அந்த ட்ரூத் அதுக்கப்புறமா வெளியே வந்துடுச்சு. லூஃபியோட அந்த ஸ்மைல், அவரோட அந்த ஒயிட் ஃபார்ம், இது எல்லாமே அந்த வாண்டட் போஸ்டரில் இருந்தது. அதே டைமில் தான் இந்த ரெவரி ஆர்க்கில் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. சாபோவுடைய ஆக்ஷன், அதே போல் கௌபராவுடைய டெத் அண்ட் விவியோட டிஸப்பியரன்ஸ், இது எல்லாமே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. தென் இப்போ லாஸ்ட்டாக எக்கெட் ஆர்க்கில் நம்ம லூஃபி இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு வாரை டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு இடத்துல அட்மிரல்ஸ், மெரைன்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. ஈவன் ஒரு கோரஸையும் இருப்பார். அந்த ஒரு இடத்துல நம்ம லூஃபி இந்த வேர்ல்டு கிட்ட ஒரு வாரை டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த மொமெண்ட் எப்போ நடந்திருக்குன்னா, இந்த 6 மந்த் பிரேக் அப்புறமா ஒன் பீஸ் ரிட்டர்ன் ஆகியிருக்கும். அந்த ஒரு எபிசோடில் தான் இந்த ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. ஸோ உண்மையிலேயே அதை பார்க்குறப்போ ஒன் பீஸ் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஒன் பீஸில் லூஃபியோட மூமெண்ட்ஸ் மட்டும் ஷாக்கிங்காக இல்லாமல் இப்போ ரியல் வேர்ல்டுலேயும் ஒன் பீஸ் ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த இந்தோனேஷியா இஷ்யூ பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுறதுக்கான சிம்பிளாக நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸோடைய சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கவர்மெண்ட்டும் இது ரிபெலியனுக்கான சிம்பிள் அப்படின்னு கன்சிடரும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன் பீஸ் அதோட பீக் அட்டைன் பண்ணிடுச்சு, எப்பயோ அட்டைன் பண்ணிடுச்சு. அண்ட் இப்போ பீக்கில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கு. அதே போல் ஒன் பீஸோட லாஸ்ட் 11 எபிசோட்ஸ் 9+ ரேட்டிங் வாங்கியிருக்கா IMDbல. ஒன் பீஸ் ஒரு பக்கம் ரெக்கார்ட் மேலே ரெக்கார்ட் பண்ணி நம்மளை ஷாக் ஆகி வச்சுட்டு இருக்கு. அதே போல் வீக்லி வர நம்ம சாப்டர்ஸை பார்க்கும்போது அதில் எச்சிரோவோட நம்மளை ஷாக் ஆகி வைக்கிறாரு. ஸோ இந்த வீக் ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. அடுத்த வீக் சாப்டர் ரிட்டர்ன் ஆகிடும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் ஏதாவது ஒரு மேஜர் ஷாக்கிங் மூமெண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.